லயன்ஸ் இன்டர்நேஷனல், மெட்ராஸ் போரூர் லயன்ஸ் கிளப், சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை இணைந்து கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். திருவண்ணாமலை மாநகராட்சி அலுவலகம் முன்பு லயன்ஸ் இன்டர்நேஷனல், மெட்ராஸ் போரூர் லயன்ஸ் கிளப், சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சியை உலகளாவிய கண் பார்வைக்கான மாவட்ட தலைவர் அரிமா அனுராதா ஜெயராமன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணி மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து திருக்கோவிலூர் சந்திப்பு சாலையில் தொடங்கி வேட்டவலம் சாலை சந்திப்பில் நிறைவு பெற்றது. இந்த பேரணியில் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு விழிப்புணர்வு பேரணியை நிறைவு செய்தனர். செய்வோம் செய்வோம் கண்தானம் செய்வோம் 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 கண்தானம் செய்வோம். தானத்தில் சிறந்த தானம் கண்தானம். தானத்தில் சிறந்த தானம் கண்தானம். தானத்தில் சிறந்த கண்தானம். கண்தானம் செய்வோம். ஒளியை பரப்போம். கண்தானம் செய்வோம். ஒளியை பரப்போம். அதனைத் தொடர்ந்து அடியண்ணாமலை பகுதியில் உள்ள சத்குரு சேரிட்டபிள் டிரஸ்ட் மற்றும் லயன்ஸ் இன்டர்நேஷனல், மெட்ராஸ் போரூர் லயன்ஸ் கிளப், சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசோதனை முகாமை திருப்பாதி சுவாமிகள் துவக்கி வைத்தார். கிரிவல பாதையில் சத்குரு சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் 15 ஆண்டுகளாக சாதுக்களுக்கு 3 வேளை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் கல்வி பயிலும் குழந்தைகளுக்கு கல்வி தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட பசுக்களை வளர்த்து வருகின்றனர். இதுபோன்ற சேவைகளை சத்குரு சேரிட்டபிள் டிரஸ்ட் தொடர்ந்து செய்து வருகிறது. இந்நிலையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட சாதுக்களுக்கு லயன்ஸ் இன்டர்நேஷனல், மெட்ராஸ் போரூர் லயன்ஸ் கிளப், சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை மற்றும் சத்குரு சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் கண் பரிசோதனை முகாம் செய்யப்பட்டது. இந்த முகாமில் அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் உலகளாவிய கண் பார்வைக்கான மாவட்ட தலைவர் அரிமா அனுராதா ஜெயராமன், ஒருங்கிணைப்பாளர்கள் ரவிச்சந்திரன், வித்யா, முருகேசன், இக்பால் மோடி, யுகேஷ், முத்துலட்சுமி, சாதுக்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.